பலப்படுத்தும் உன்னதமான கர்த்தருடைய வல்ல இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய திருவார்த்தை சங்கீதம் 68:35. தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சாதாரண பலனை தரவில்லை, காண்டாமிருகத்து கொத்த பலனை தருகிறார். அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த விதமான பலனை கொடுத்தார். அன்று மோசே மரிக்கிற போது 120 வயது. அந்த வயதில் கண்கள் இருளடையவில்லை, அவருடைய பலன் குறையவே இல்லை. கர்த்தருடைய தாசனாகிய மோசே தொழுது கொண்ட அதே ஆண்டவரை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். அதே உன்னதமான பலனை, காண்டாமிருகத்து கொத்த பலனை நம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மரியாளை போல கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது புது பலன் கொடுத்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து உயர எழும்படி செய்வார். அன்பு நெஞ்சங்களே, பலனே இல்லாமல் சோர்ந்து கூனி குறுகி போய் உள்ளம் உடைந்து காணப்படுகிறாயா? பலவிதமான பலவீனங்கள் தாக்குகிறது, ஒன்று போனால் இன்னொன்று வருகிறது, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிற நம்மை இக்காலை வேளையிலே கர்த்தர் பார்த்து சொல்கிறார், என் பாதத்தில் காத்திரு, என்னை உறுதியாய் பற்றிக்கொள், இப்பொழுதே உனக்கு உன்னத பலத்தை தருகிறேன், சத்துவத்தை அருளுகிறேன். ஆம் என் அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தருடைய உன்னத பலத்தை, காண்டாமிருகத்து கொத்த பலனை, சத்துவத்தை இந்நாளில் கர்த்தர் அருளுவார். புதிய பலனை கர்த்தர் தருகிறார். இதுவரை நீங்கள் பார்த்திராத பலன், அனுபவிக்காத ஒரு புதிய பலன், கேள்வியே படாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட வலிமை, வல்லமை, சக்தியை, பலனை இப்போது ஆண்டவர் நம் அனைவருக்கும் அருளுகிறார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், பாதத்தில் காத்திருப்போம், முற்றிலும் அர்ப்பணிப்போம், விசுவாசிப்போம். இதுவரை பெற்றிராத பலனை, சத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயம் நமக்கு தந்தருள்வார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? நாம் அவரிடத்தில் கேட்பதில்லை, இன்று கேட்போம். எங்களை பலப்படுத்துங்க, சத்துவத்தினால் நிரப்புங்க, ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய உன்னத பலத்தினால் நிரப்புங்க என்று ஆம் வாஞ்சியோடு ஏங்கி எதிர்பார்த்து தாகத்தோடு கேட்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஒவ்வொருவரும் பலத்தினால் சத்துவத்தினால் அளவில்லாமல் நிரப்பி கிருபையாய் வழி நடத்துவாராக. ஆமென்.